ஹலோ ஹை மை ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் எபிசோடில் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்துட்டாங்கிறத பார்த்துட்டோம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வீட்டில் இருக்க ஹீரோவுக்கு எப்படியாவது ஹீரோயினை இப்போ இங்கே வர வைக்கணும்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அதுவும் என்ன ரீசன் சொல்லிட்டுனா என்னன்னு தெரியல, என்னோடய பாடி திடீர்னு ஹீட்டாகவும் இருக்குது கோல்டாகவும் இருக்குது, ஸோ எனக்கு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போன மாதிரி இருக்குதுன்னு சொல்லும்போது ஹீரோயினும் மறுபடியும் வயிறு வலி எதுவும் வந்துடும் போது நில்லுங்க நானே வரேன்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோட வீட்டுக்கு வராங்க. ஆனால் அங்கே கரெக்டாக போகிற டைம் ஹீரோயினோட அக்காவும் கூடவே ஷியாக்காவும் ஒன்றா வராங்க. ஹீரோயினும் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஒரு முக்கியமான கேஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த கேஸை பற்றி ஹீரோயின்ட்ட சொல்கிறாங்க. என்னன்னா ஹீசாங்கோட ஃபேமிலி பிஸ்னஸ் திடீர்னு லாஸ் ஆகிட்டு, ஸோ அவங்களுக்கான எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் சீல் வைக்க போகிறதா எங்களுக்கு கேஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இதை கட் பண்ணி கரெக்டாக ஹீரோயின் வந்திருப்பான்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே ஹீரோயின் நியூஸ் தெரிஞ்சு ஹீசாங்க பார்க்கறதுக்காக போயாச்சு போல். அங்கே இருக்கிறது ஹீரோயினோட அக்காவும் இப்படி ஷியாகாவும் மட்டும் தான். ஸோ இப்போ ஹீரோயிட்டையும் அந்த நியூஸை சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஹீசாங்கோட அப்பா தான் அந்த பிஸ்னஸ்லாம் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. ஸோ அதில் வரத கடன் எதுவுமே இவங்க ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீசாங்கோட அம்மாவை டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. அது போக அவங்க 2 பேர் பேரில் இருக்கிற சொத்து எல்லாமே ஹீசாங்க்கும் அவங்க அம்மாவுக்கு இருக்கும். அது போக பேலன்ஸ் உள்ளது தான் இப்படி சீல் வைக்க போகிறதா சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோயின் ஸ்டேட்டாக ஹீசாங்க தான் பார்க்கறதுக்கு போகிறா. ஹீசாங்கும் ஹீரோயினுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ஹீரோயினே வந்து பேசுகிறதுனால இல்லை நம்ம இதை பற்றி பேச வேண்டாம் அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லும்போது, இல்லை எனக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனைங்கிறப்போ நீங்கள் தான் ஃபஸ்ட்டு என்னோடய அப்பாவுக்கு காசு தந்து ஹெல்ப் பண்ணிங்க, இப்போ உங்களுக்கே இப்படி பிரச்சனை இருக்கிறப்போ நான் வரலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அதே இடத்துக்கு ஹீசாங்கோட அப்பாவும் இருக்காங்க. ஹீரோயினை பார்த்த உடனே எப்படி இருக்க, நான் உனக்கு சொல்லி தந்த எக்ஸசைஸ்லாம் செஞ்சுட்ருக்கேன்னு சொல்லிட்டு இன்னும் அவங்க 2 பேரும் டேட்டிங் பண்ணுறதாவே நினச்சிட்டு ஹீரோயின்ட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த டைம் ஹீசாங் சைனாக்கு ஏன் வந்தான்னு தெரியுமா? முக்கியமான ரீசனே உங்கள் 2 பேரும் மேரேஜை பற்றி பேசுகிறதுக்காக தான். கண்டிப்பாக உங்கள் மேரேஜ் கூடிய சீக்கிரத்தில் வச்சோம் நல்லா பெருசாக வைப்போம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பேசுகிறதுக்கு ஹீரோயினுக்கும் என்ன சொல்லணும்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி இப்போ தான் அவங்க டிவோர்ஸ் வேறு வாங்கியிருக்காங்க. இவங்க பிரேக்கப்பை பற்றி சொல்லி இன்னும் ஃபீல் பண்ண வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன சொல்கிறேன்னா, இல்லை இப்போதைக்கு மேரேஜ் எதுவும் வேண்டாம், அது எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது, ஏன்னா எனக்கு ஒரு அக்கா இருக்கா, அவளுக்கு மேரேஜுக்கு அப்புறம் தான் எனக்கு மேரேஜ் வைக்க சொல்லுவாங்க எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹீசாங்கோட அம்மாவும் அதுவும் சரிதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொறுமையாக நானும் பார்த்துக்கிடுவோம், ஆனால் நாளைக்கு நம்ம எல்லாருமே ஒன்றா டின்னர் சாப்பிட்லாம், நீயும் உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறாங்க. ஹீரோயினும் ஓகே சொல்லிட்டு வந்துருதா. ஸோ அப்படியே நைட் டைம் இங்கே ஹீரோவை பார்த்தோன்னா ஹீசாங்க கூப்பிட்டு வச்சு அந்த கேஸ் ரிலேட்டடாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைம் கரெக்டாக ஹீரோயின்ட்டு வந்து கால் வருது. ஹீரோவும் தனியாக போய் பேசுகிறாங்க. இப்போ உங்கள் உடம்புக்கு பரவாயில்லையா, நான் ஆக்சுவலாக வந்தேன், அதுக்கப்புறம் இப்படி ஹீசாங்கோட அவங்க ஃபேமிலி பிஸ்னஸ் தெரிஞ்சோடனே நான் ஹீசாங்க பார்க்கறதுக்காக போயிட்டேன்னு சொல்லும்போது, ஆமாம் உன்னோட அக்கா சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இப்போ பரவாயில்லன்னு சொல்லி நார்மலாக பேசும்போது இப்போ ஹீரோயின் என்னென்னா அங்கே ஹீசாங்கோட அம்மாவும் இருந்தாங்க, இன்னும் நானும் ஹீசாங்கும் பிரேக்கப் பண்ணதை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, நீங்களும் எதுவும் சொல்லிடாதீங்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சட்டுன்னு ஃபோன் காலை கட் பண்ணியிருந்தா. ஹீரோக்கு தான் இங்கே கோவம் வருது, என் பிரேக்கப் பண்ணதை பற்றி சொல்ல வேண்டியதானேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே விடிஞ்சதும் ஸ்டேட்டாக ஹீரோயினை தான் போய் பார்க்காங்க. ஆமாம் பிரேக்கப் பண்ணதை பற்றி ஹீசாங்கோட அம்மாட்ட சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லாமல் இருக்குன்னு சொல்லி திட்டும்போது ஹீரோயினும் இல்லை ஆல்ரெடி இப்போ டிவோர்ஸ் ஆகிருக்கு, ஃபேமிலி பிஸ்னஸில் வேறு ப்ராப்ளமாக இருக்குது, இப்போ இதையும் சொல்லி அவங்களுக்கு பெருசாக ஷாக் கொடுத்து கவலைப்பட வைக்க வேண்டாம், அதான் நான் சொல்லலைன்னு சொல்லும்போது அப்போது நீ ஹீசாங்க டேட் பண்ணுற மாதிரி ஃபேக்காக அவங்க அம்மா முன்னாடி போய் 2 பேரும் நடிக்க போகிறீங்களா என்னென்னு ஹீரோ கேட்கும்போது ஹீரோயினும் அம்மான்னு சொல்கிறாங்க. இங்கே ஹீரோக்கும் ஓகேன்னு தான் தோணுது, ஏன்னா அவங்க அம்மா ஆல்ரெடி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, இதையும் சொல்லி ஃபீல் பண்ண வைக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஓகே சொல்கிறாங்க. பட் கண்டிஷன் போடுறாங்க, ஹீசாங்கோட கையை பிடிக்கக்கூடாது, ஹக் பண்ணக்கூடாது, கிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாத்துக்கும் ஓகே சொல்கிறாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீசாங்கோட அம்மா சொன்ன மாதிரியே ஹீரோயின் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு ஃபேமிலியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் ஹீசாங்கோட அம்மாவை மீட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஃபேமிலியாக உட்காந்து இவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துல கொஞ்ச நேரத்தில் ஹீரோவும் வந்துருந்தாங்க. இது ஹீரோயினோட அப்பா பார்த்த வேலை தான் போல், ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ இப்போ ஹீரோவும் வந்து அதில் ஜாயின் ஆகிக்கிறாங்க. மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ஹீசாங்கோட அம்மா என்ன திங்க் பண்ணாங்கன்னு தெரியல, திடீர்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுதுன்னு சொல்லிட்டு, ஏன் உங்களோட மூத்த பொண்ணையும் ஹீரோவுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடக்கூடாது, இன்னும் 2 பேர் ஜோடி பொறுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் அப்படியே ஷாக்காக இருக்குது. இல்லை ஹீரோ தான் இல்லை அவள் என்கிட்ட தான் என்னோட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா, அது சரி வராதுன்னு சொல்லும்போது, சரி வராதுன்னு எப்படி சொல்கிறேன், இங்கே பாரு இங்கே ஹீரோயினும் என் பையன் ஹீசாங்கும் ஒரே இடத்துல தான் ஒன்றா தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ டேட் பண்ணிட்டு இருக்காங்க, கூடிய சீக்கிரத்தில் மேரேஜ் பண்ணிடுவாங்க, அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே செட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ மனக்கணக்கு போட்டு ஒன்று ஒன்றா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரத்தில் கிளம்பி போகிறப்போ இப்போ ஹீசாங்கோட அம்மா என்னன்னா ஹீரோவையும் ஹீரோயினோட அக்காவையும் ஒர்க்குக்கு போக சொல்லிட்டு மற்ற இவங்க 4 பேர் மட்டும் தனியாக பக்கத்தில் சும்மா நடந்து போவோம்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் ஹீசாங்கையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இங்கே ஆஃபீஸ்க்கு வந்த உடனே ஹீரோக்கு ஒரே யோசனையாக இருக்குது, அங்கே ஹீரோயின் ஹீசாங்கோட சேர்ந்து என்ன தான் செஞ்சுட்டு இருப்பான்னு சொல்லி
சொல்லிட்டு. ஸோ அப்படியே அந்த யோசனை தாங்க முடியாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினுக்கு காலும் பண்ணியிருந்தாங்க. ஹீரோயின் பக்கத்தில் தான் ஹீசாங் இருப்பான். ஸோ ஹீசாங்க்கு தெரியாமல் ஹீரோயினும் ஃபோன் கால் அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் சும்மா இந்த வழியாக நடந்து போயிட்டு தான் இருக்கோம், மற்றபடி வேறு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் காலை கட் பண்ணியிருந்தாங்க. அங்கே ஹீரோவுக்கு தான் என்ன நடக்குமோன்னு தெரியாமல் இருந்துக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மறுபடியும் இதே இடத்துக்கு இவங்க 2 பேரையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துருந்தாங்க. ஆனால் இங்கே இவங்கள பார்த்தோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு ஹீசாங்கையும் ஹீரோயினையும் தனியாக ஒரு இடத்துல விட்டுட்டு ஹீசாங்கோட அம்மா போயிருந்தாங்க. இப்போ இவங்க 2 பேரும் இருக்கும்போது ஹீசாங் என்னென்னா என்னோட லைஃப்பில் நான் விரும்புகிற பொண்ணு அது நீ தான், நான் உனக்காக தான் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது பதிலுக்கு ஹீரோயினும் ஆனால் என்னோட லைஃப்பில் எனக்கானவங்க ஆல்ரெடி வந்துட்டாங்க, நான் அழகாக இருக்கேனா ரிச்சாக இருக்கேனாங்கிறத அவங்க கவனிக்கலை, நான் எப்படி இருந்தாலும் என்னை ஏற்றுக்கிடுவாங்க, என்னை முழுமையாக நம்புகிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீசாங்க்கும் தெரியுது அது கண்டிப்பாக ஹீரோ தானே, எனக்கு தெரியும், என்னை விட அவன் உன்னை நல்லாவே ஹாப்பியாக பார்த்துக்கிடுவான்னு சொல்லி முடிச்சிருந்தாங்க. ஸோ அப்படியே 2 பேரும் மறுபடியும் வெளியே நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ அப்போது ஹீசாங்கோட அம்மா என்னென்னா எதுக்கு இப்படி நடந்து வந்துட்டு இருக்கீங்க, கையை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேரையும் கையை பிடிச்சி நடந்து வர சொல்லுவாங்க. ஆல்ரெடி ஹீரோ இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதையும் ஹீரோ பார்த்துட்டாங்க போல ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினுக்கு மெசேஜ் அனுப்புகிறாங்க, யாரை கேட்டு கையை பிடிச்சேன்னு சொல்லிட்டு. ஹீரோயினும் கையை தட்டி விட்டுட்டு அப்படியே ஏதோ மழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் ஹீசாங் என்னன்னா அவள் ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்காங்க. அதுலேயும் ஹீரோயின் ஒழுங்காக சாப்பிடாம வாய் ஃபுல்லாக ஆக்கிட்டு இருக்கிறத பார்க்குற ஹீசாங் என்னன்னா அதை தொடச்சி வேற விடுறாங்க. மறுபடியும் ஹீரோட்டிருந்து ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை கொஞ்சம் ஓரளவுக்கு ஹீசாங்கும் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு ஹீரோ தான் இதெல்லாம் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னன்னா ஹீரோயினை பக்கத்தில் இழுத்துட்டு மேலே கை போட்டுட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் விலகி போகலான்னு ட்ரை பண்ணாலும் ஹீசாங் விடுற மாதிரி இல்லை, எனக்கு ஹீசாங் தெரியுது ஹீரோ தான் இங்கேருந்து எங்கேயோ நின்றுக்கிட்டு வாட்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சரி ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணி வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஹீசாங்கோட ஃபோனுக்கே ஹீரோ கால் பண்ணுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கேன், கேஸ் ரிலேட்டடாக அவன்கிட்ட பேச வேண்டியது இருக்குது, வாரியாக பேசுவோம் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஆனால் இதுக்கு ஹீசாங் என்னன்னா இல்லை நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன், எதுனாலும் நம்ம அப்புறமா பேசலாம்னு சொல்லிட்டு ஃபோன் காலை கட் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு தான் கூட கொஞ்சம் காண்டாகுது. இல்லை ஹீசாங் என்னன்னா ஹீரோயினை பார்த்துட்டு உனக்கு ஹீரோ உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறான்னு தெரியணும் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கன்னத்தில் கிஸ் பண்ணுறாங்க, 2வது லிப்பில் கிஸ் பண்ணலான்னு போகிறப்போ நடுவில் ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அந்த கிஸ் அப்படியே ஹீரோவோட வாயில் தான் போய் விழுது. இந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீசாங்கோட அம்மாவும் வந்துருந்தாங்க. ஹீரோ பக்கத்தில் ஹீரோயின் நிற்கிறத பார்க்குறப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க ஷாக்கிங்கில் கேட்குறதுக்கு ஹீசாங்கும் நான் எதுனாலுமே உங்களுக்கு வீட்டில் போய் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு ஹீரோயினையும் பார்த்துட்டு நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிறத பார்க்குறப்போ அடுத்ததான் நான் தான் ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு ஃபைனலாக அவங்க 2 பேரும் சேர்ந்ததுக்கு இங்கே ஹீசாங்க்கும் ஓகேன்னு ஆகிடுச்சு. ஸோ அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் கோவத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்க. என் மேலே நம்பிக்கை இல்லாமல் தானே என்னை இவ்வளோ தூரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை திட்டிகிட்டு இருக்காங்க. பதிலுக்கு ஹீரோவும் நீ எது நடந்தாலுமே என்கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன், அதனால தான் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சமாதானப்படுத்தினா ஹீரோயின் கேட்குற மாதிரியே இல்லை, திரும்ப ஹீரோவை திட்டிகிட்டே தான் இருக்காங்க. ஹீரோவும் சரி இவளை சமாதானப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோயினை கிஸ் பண்ணியிருந்தாங்க. ஹீரோயினும் அதுக்கு சமாதானம் ஆகிட்டாங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீசாங் நடந்தது எல்லாத்தையுமே அவங்க அம்மாட்ட சொல்லி எல்லாத்தையும் புரிய வச்சுட்டாங்க. இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு 2 பேரும் பிரேக்கப் பண்ணதை நினச்சி கொஞ்சம் கவலைப்பட தான் செய்தாங்க. ஸோ அப்படியே நெக்ஸ்ட் டே பார்த்தோன்னா ஹீரோயினுக்கு இப்போதைக்கு வேலை செய்கிறதுக்கு எந்த வேலையும் இல்லை, லாஸ்ட்டாக ஹீசாங்கிட்ட தான் வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த வேலையும் போனதுக்கப்புறம் இந்த வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ இடையில ஹீரோவே நான் உனக்கு ஒரு என்னோட ஆஃபீஸில் ஒர்க் தரேன் வந்து பாருன்னு சொல்லிப்பாங்க. ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு இடமா போய் வேலை தேடிட்டு இருக்கிறப்போ கரெக்டாக ஃப்ரெண்டுட்டு இருந்து கால் வருது, எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெஸ்டாரண்ட் 4 hours தான் வேலையே இருக்கும், வாரத்தில் நீ 5 நாள் லீவ் எடுத்துக்கிட்டனா உனக்கு சேலரியும் 35,000 ரூபா தருவாங்கன்னு சொல்லிட்டு அவள் ஒன்று சொல்ல ஹீரோயினும் நம்ப முடியல. இருந்தாலும் ஃப்ரெண்டு சொல்கிறாளே கண்டிப்பாக நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்தோன்னா ஃப்ரெண்டுட்டு அப்படி சொன்னதே ஹீரோ தான். ஏன்னா ஹீரோக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு இடத்துல தான் ஹீரோயினுக்கு வேலை பார்க்க சொல்லி இப்படி ஃப்ரெண்டை வச்சு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹீரோயினும் அதே வேலையில் போய் சேர்ந்துருந்தாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு ஷியாக்கோ ஹீரோயினை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கான். என்னன்னா ஆல்ரெடி ஹீரோயினோட அக்காவை இவனுக்கு பிடிச்சி டேட் பண்ணலாமான்னு சொல்லி நிறைய டைம் கேட்டிருப்பான். ஆனால் ஹீரோயினோட அக்காவும் சரி டேட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களால ஹீசாங்க மறக்க முடியாது. ஸோ அதனால் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் ஷியாக்கோட்ட சரியாக பேசுறது கிடையாது, அவங்கள அவாய்ட் பண்ணுறதா இவனுக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் ஹீரோயின்ட்ட வந்து ஹெல்ப் கேட்கான், நான் என்ன பண்ணாலுமே உன்னோட அக்காவுக்கு என்னை பிடிக்க மாட்டேதுன்னு நினைக்கிறேன், இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வர என்னை அவாய்ட் பண்ணுறேன், ஸோ நீ தான் எனக்கு அவளை என் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட கேட்காங்க. ஹீரோயினும் இதுக்கு ஹீசாங் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஹீசாங்கிட்ட கேட்க போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹீரோட்ட வந்து சொல்கிறாங்க, இப்படி என்னோட அக்காவுக்கு ஷியாக்காவும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஹீசாங்கிட்ட ஹெல்ப் கேட்கணும், நான் போகலாமான்னு சொல்லிட்டு ஹீரோட்ட பர்மிஷன் கேட்காங்க. ஹீரோவும் அப்படின்னா நீ உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன்னு என்கிட்ட சொல்கிறேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் நான் கேட்காம போனால் தானே தப்பு, நான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு தானே போகிறேன்னு சொல்கிறேன்னு சொல்லும்போது ஹீரோவும் சரி ஓகே இதுதான் லாஸ்ட் டைமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஓகே சொல்கிறாங்க. ஹீரோயினும் அதுக்குன்னு என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்பைலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது நீங்கள் 2 பேரும் ஃபேக்காக பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டாக நடிக்காமல் இருந்தால் நான் இதுக்கு அப்படிலாம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு ஹீரோவும் ஹீசாங்க மீட் பண்ணதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் நெக்ஸ்ட் டே ஹீரோ ஆஃபீஸில் இருக்கிற டைம் அங்கே இருக்கிற ஒரு லாயர் என்னென்னா தனியாக உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க.
சுற்றி எல்லாருமே ஆறுதலாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோவும் என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறப்போ அப்போ தான் தெரிய வருது, அந்த லாயரோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து இப்போ ரீசெண்டாக அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை மீட் பண்ணணும் போயிருந்தாங்களாம். ஸோ அந்த டைமில் அவங்க 2 பேரும் மறுபடியும் சேர்ந்துட்டாங்க. இவனை மறுபடியும் பிரேக்கப் பண்ணிட்டான் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஹீரோயினும் ஹீசாங்கை மீட் பண்ண போகிறத பார்க்குற ஹீரோக்கு ஒரு வேளைக்கு ஹீசாங்கோட மறுபடியும் ஹீரோயின் சேர்ந்துருவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் வருது. ஸோ இப்போ உடனே ஷியாக்காவை தான் போய் ஹீரோ போய் மீட் பண்ணுறாங்க. பட் என்ன பேசினாங்கிறத நமக்கு காட்டலை. அப்படியே கட் பண்ணி இப்போ இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஹீசாங்க ஹீரோயினும் ஷியாக்காவும் மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயினும் வந்ததும் மேட்ரை சொல்கிறாங்க, இப்படி என்னோட அக்காவை இப்படி ஷியாக்கோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 2 பேருக்குள்ளேயும் எதுவுமே சரியாக இருக்க மாட்டுது. ஆனால் என்னோட அக்காவுக்கு சின்ன வயசுலேருந்து இந்த டிசைனர் ஒர்க்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அதை பற்றி நிறைய தெரியும். ஸோ அதை பற்றி கொஞ்சம் நீங்கள் ஷியாக்காவுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா இதை வச்சு ஷியாக்கோ என்னோட அக்காட்ட பேசி கொஞ்சம் நல்லா பழக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட அக்கா சின்ன வயசுலேருந்து இந்த புக்கில் டிசைனரை பற்றி நிறைய எழுதி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு சின்ன வயசில் ஹீசாங் அவங்க அக்காட்ட கொடுத்த புக்கை இப்போ மறுபடியும் ஹீசாங் கைக்கு அந்த புக்கு போகுது. ஹீசாங்க அந்த புக்கை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டான், இது என்னோட புக்கு, இது எப்படி உன்னோட அக்காட்ட வந்துச்சு, நான் இதை தொலைஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு நிறைய டைம் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. உன்னோட அக்கா கைக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, ஆனால் இது என்னோட அக்கா கையில் சின்ன வயசுலேருந்தே இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு லாயர் என்னென்னா, ஷியாக்கோ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க, பாஸ் கூட இங்கே தான் நாங்கள் எல்லாருமே லஞ்சுக்கு சாப்பிட வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது ஹீரோ இங்கே வரைக்கும் தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆல்ரெடி இது ஷியாக்கும் தெரியும் போல் ஹீரோ இங்கே இருக்கிறது. அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே ஹீசாங்க்கு நல்லாவே தெரியுது ஹீரோ என்ன வேலை பார்க்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படியே கொஞ்ச நேரத்தில் ஹீரோயின் கோவத்தில் நடந்து போயிட்டு இருக்காங்க. பின்னாடி ஹீரோவும் சமாதானம் பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் நான் என்னை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி கோவத்தில் திட்டும்போது பதிலுக்கு ஹீரோவும் உன்னை எப்படி நான் ஃபாலோ பண்ணலான்னு நீ சொல்லலாம், நான் அப்படிலாம் பண்ணலை, உன் பக்கத்தில் இருந்து உன்னை பாதுகாத்துக்கிறதுக்காண்டி தான் நான் இருந்தேன், திடீர்னு ஏதாட்டு பிரச்சனை வந்துட்டுனா என்ன பண்ணுறது, அதனால தான் நான் உன் பக்கத்துலேயே இருந்தேன், இது எப்படி நீ ஃபாலோ பண்ணதா சொல்ல முடியும்னு சொல்லும்போது நீங்கள் லாயராச்சே, நீங்கள் அதுக்கு பதில் தான் பேசுவீங்க, நீங்கள் பாட்டு பேசுங்க, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு பதிலுக்கு ஹீரோயினும் திட்ட. பதிலுக்கு ஹீரோவும் இல்லை இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேர் பிரேக்கப் பண்ணுறாங்க, நிறைய ரீசன் வருது, அதான் நம்மளுக்குள்ளே எதுவும் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அப்படிலாம் நடந்துக்கிட்டேன், அது மட்டும் இல்லை நீ இப்போது நிறைய பேரை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் மீட் பண்ணுவேண்ணா, இது என்னோட லைஃப், நான் கண்டிப்பாக எல்லாரையும் மீட் பண்ணுவேன் பேசுவேன், நீங்கள் எப்பவும் நம்ம டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து என்னை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காகவே நீங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி திட்டும்போது பதிலுக்கு ஹீரோவும் தப்பு என்னோடது தான், மன்னிச்சுக்கோன்னு சாரி கேட்டுட்டு வேறு எதுவும் பேசாமல் கொஞ்சம் கோவத்தோட ஹீரோவும் போயிருந்தாங்க. ஹீரோயின் அப்படியே நைட்டு வந்து அவங்க அக்காட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஹீரோவை கோவத்தில் திட்டிகிட்டு இருக்கும்போது பதிலுக்கு அவங்க அக்காவும் எதுக்காக ஹீசாங்க மீட் பண்ணணும்னு போனேன் அதை ஃபஸ்ட்டு சொல்லுன்னு சொல்கிறப்போ ஹீரோயினும் வேறு வழி இல்லாமல் இப்படி ஷியாக்கோ என்கிட்ட வந்து கேட்டாங்க, நான் அதுக்காகத்தான் இங்கே ஹீசாங்க மீட் பண்ண போனேன்னு சொல்லி எல்லா மேட்டரையும் சொல்கிறாங்க. அப்போது என்னோடய புக்கு வேறு நீ கொண்டு போனியே, அந்த புக்கை கொண்டு போய் நீ ஹீசாங்கிட்ட காமிச்சிட்டியான்னு சொல்லும்போது ஆமாம் அது எங்கே, அது அவங்க சின்ன வயசில் தொலைச்ச புக்குன்னு சொன்னாங்க, ஸோ அவங்களே கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லும்போது இப்போ ஹீரோயினோட அக்காவுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, புக்கை ஸ்டேட்டாக ஹீசாங் ஐக்கே போயிட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே நெக்ஸ்ட் டே ஹீசாங்க தான் மீட் பண்ண வராங்க. பார்த்தா ஹீசாங் அந்த புக்கை வச்சு தான் உள்ளே ஹீரோயினோட அக்கா என்னெல்லாம் எழுதி வச்சுக்காங்கிறத ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அக்காவும் பக்கத்தில் போயிட்டு இந்த புக்கு இவ்வளோ நாள் என்கிட்ட தான் இருந்துச்சு, ஃபைனலாக உங்ககிட்டே வந்துருச்சு, ஆனால் இந்த புக்கை நீங்கள் எங்கே மிஸ் பண்ணீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணதுக்கப்புறம் ஞாபகம் வருது, கொட்டுற மலையில் காட்டுக்குள்ளே பாதை தெரியாமல் தொலைஞ்சு போன ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போனேன், அப்போ தான் அந்த புக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இப்போ ஹீரோயினோட அக்கா ஒன்று இங்கே ஹீசாங்க்கு தெரிஞ்சுட்டு, ஆனால் அந்த புக்கை ரிட்டன் ஹீரோயினோட அக்கா கையிலே கொடுத்துட்டு இது நீ எனக்கு தேவையில்லாதது, இது உங்ககிட்ட இருக்கிறது தான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு புக்கை ரிட்டன் ஹீரோயினோட அக்கா கையில் கொடுத்துட்டு ஹீசாங் பேர் தான். ஸோ அப்படி இன்னொரு பக்கம் இங்கே ஹீரோயினை பார்த்தோன்னா 2 பேரும் சண்டை போட்டதுக்கப்புறம் 2 பேரும் கான்டாக்ட் பண்ணாமல் இருக்காங்க 2 நாளாக. 2 பேருமே ஃபஸ்ட்டு அங்கேருந்து ஃபோன் வருமா இங்கேருந்து ஃபோன் வருமானு சொல்லிட்டு தான் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு டைம் ஹீரோவோட ஃபோனுக்கு கால் வருது. ஹீரோயின் தான் நினச்சிட்டு நான் கோமாலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக பேசினா அங்கே கால் பண்ணியிருக்கிறது ஹைஃபா தான். நான் ஹைஃபா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஹீரோவும் நார்மலாக பேசுகிறாங்க. ஹைஃபாவும் நான் கேள்விப்பட்டேன் ஹீசாங் என்கிட்ட சொன்னால் நீயும் ஹீரோயினும் இப்போ டேட் பண்ணுறதா, அதான் உனக்கு விஷ் பண்ணலான்னு சொல்லி கால் பண்ணேன், ஆனால் அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோவும் நான் சொல்வேன் நீ சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீசாங்க இப்படி பார்க்கறதுக்காக போனால் நான் பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு செக் பண்ணேன். ஸோ அதனால் எங்கள் 2 பேருக்குள்ளே இப்படி பிரச்சனை வந்துட்டு அதான் 2 நாளாக பேசாமல் இருக்கும்னு சொல்லி ஹீரோவும் எல்லாத்தையும் சொல்ல சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹைஃபா அடுத்தது
தான் ஹீரோயினை தனியாக ஒரு ஹோட்டல் ரூமுக்கு தான் வர சொல்லியிருக்கா. ஹீரோயினும் போனதுமே நான் நேற்று ஹீரோவை மீட் பண்ணேன், நேற்று நைட் ஃபுல்லாக நாங்கள் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம், 7 வருஷமாக நாங்கள் எந்த மாதிரி இருந்தோமோ அதே மாதிரி தான் இப்பவும் இருக்கோம், எங்களுக்குள்ளே எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அதுவும் மட்டும் இல்லை, நான் இப்போது இந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆக்டராக வந்து நிற்கனா அதுக்கு பெரிய காரணமே ஹீரோ தான். ஏன்னா நான் அந்தளவுக்கு பக்கத்துலேருந்து என்னை என்கரேஜ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா இவங்க ஹைஃபா சொல்கிறதுக்கு பதிலுக்கு ஹீரோயின் என்னென்னா ஒரு வேளைக்கு இவங்க 2 பேரும் இப்போ சேர்ந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஹீரோயின் திங்க் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இது ஹைஃபாவும் நோட் பண்ணுறா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின்ட்ட சொல்கிறா, இல்லை நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நேற்று ஜஸ்ட்டு நான் கொஞ்ச நேரம் தான் ஹீரோட்ட பேசினேன், அப்போது பேசும்போது தான் உனக்கும் ஹீரோக்கும் என்ன சண்டைங்கிறத என்கிட்ட சொன்னான். ஆனால் ஹீரோ அந்தளவுக்கு நடந்துக்கிட்டதுக்கு ரீசன் என்னென்னா உன்னை அந்தளவுக்கு லவ் பண்ணுறான், கேர் பண்ணுறான். ஸோ நீ அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வைஸையும் கொடுத்துட்டு போகிறாங்க. ஹீரோயினும் நம்ம மேலே தான் தப்பு இருக்கோம், நம்ம அந்தளவுக்கு ஹீரோவை திட்டிருக்கக்கூடாதுன்னு சொல்லி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே அதே இடத்துக்கு ஹீரோவும் வராங்க. ஐஃபா தான் என்னை இங்கே வர சொன்னா, நீ ஐஃபாட்ட பேசுனியான்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் ஆமாம்மா பேசினோம், உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம், நீங்கள் ரொம்ப திமிரு பிடிச்சவங்க, கோவக்காரங்க, எப்பவும் ரூடாக தான் இருப்பீங்க, செல்ஃபீஸ்னு கூட உங்களை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம்னு சொல்லும்போது என்னை பற்றி ஐஃபா அப்படியா பேசினா எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதை ஏன் உன்ட்ட வந்து பேசினான்னு சொல்லும்போது ஆமாம் இது எல்லாமே சொல்லிவிட்டு இதெல்லாம் செய்கிறதுக்கு என்ன ரீசன்னு கேட்டப்போ சொன்னாங்க, நீங்கள் என்ன அந்தளவுக்கு லவ் பண்ணுறீங்க, கேர் பண்ணுறீங்கன்னு, அதனால தான் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தா எல்லாம் சரியாகிடும்னு என்கிட்ட சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்லும்போது இங்கே ஹீரோ என்னன்னா டைமா அதுக்கு இது பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்காதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு கிளாஸில் ரிங் போட்டு ஹீரோயின்ட்ட கொடுக்காங்க. ஹீரோயினும் அதை பார்த்துட்டு இப்போ நீங்கள் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறீங்களா என்னன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் நம்ம மேரேஜ் பண்ணிக்கிடலாம், எனக்கு தெரியும் நான் ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டாக இருப்பேன்னு, ஆனால் நான் உன்னை ரொம்பவே காதலிக்கிறேன், ஸோ நம்ம மேரேஜ் பண்ணுறது தான் சரியாக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு பதிலுக்கு ஹீரோயினும் நம்ம டேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியே கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே மேரேஜ்னால் என்ன அர்த்தம், நாள் முக்கியம் கிடையாது, நம்ம எந்த அளவுக்கு லவ் பண்ணுறது தான் முக்கியம், நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறதுக்கு ஹீரோயினும் ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ அப்படியே இன்னொரு பக்கம் ஹீரோயினோட அக்காவை பார்த்தோன்னா ஷியாக்கோ நிறைய டைம் லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்னென்னமோ ப்ரப்போஸ் பண்ணி பார்த்துட்டான், பட் ஹீரோயினோட அக்கா முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போவும் ஷியாக்கோ என்னானாலும் சரி நீங்கள் என்னோட லவ்வை ஏற்றுக்கிறத வரைக்கும் நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன்னு சொல்கிறதுக்கு இப்போ ஹீரோயினோட அக்கா என்னென்னா இங்கே இருக்க எல்லாருமே அவங்க லவ்க்காக ரொம்ப ட்ரை பண்ணியிருக்கீங்க, சொல்லப்போனால் நான் மட்டும்தான் எதுவுமே செய்யாமல் இருந்திருக்கேன், ஸோ இப்போ செய்யாமல் இருக்கிறத நினச்சி பின்னாடி நான் ஃபீல் பண்ணக்கூடாது, ஸோ என்னோட லவ்வுக்கு நான் ட்ரை பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அதாவது ஹீசாங் கூட சேர்றதுக்கு என்ன வழி உண்டோ அதை பார்க்க போகிறேங்கிறத இங்கே இப்போ ஷியாக்கோட்ட சொல்கிறதுக்கு ஷியாக்காவும் அதுக்கு ஒன்றும் சொல்லலை, பட் என்னன்னாலும் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் தான் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ அடுத்ததாக நெக்ஸ்ட் டேவே இங்கே ஹீரோயினோட அக்கா ஸ்டேட்டாக ஹீசாங்கோட ஆஃபீஸில் தான் போய் மீட் பண்ணுறாங்க. நான் இப்போ பார்த்துட்டு இருந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், இப்போ இங்கே நான் ஒரு டிசைனர் ஒர்க்குக்காக தான் வந்திருக்கேன், எனக்கு அந்த ஒர்க்கை பற்றி நல்லா தெரியும், உங்களுக்கும் அது நல்லா தெரியும், ஸோ என்னை விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம்னு சொல்லிட்டு அவன் இங்கே ஹீசாங்கிட்ட ஒர்க் கேட்கறதுக்கு ஹீசாங்கும் வேலை போட்டு கொடுத்தாச்சு. ஸோ அதுலேருந்து அப்படியே 6 வருஷம் கழிச்சு தான் காட்டுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆகி 5 வயசில் ஒரு பையன் இருக்கான். இன்றைக்கி அந்த பையனோட பர்த்டே வேறு, அப்படியே ஹீரோயின் செகண்ட் டைம் வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அப்படியே பர்த்டே செலிப்ரேஷன் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அப்படி நடந்துட்டு இருக்கிறப்போ அதில் ஹீரோயினுக்கு செகண்டாக லேபர் பெயினும் வருது. ஸோ அங்கேருந்து அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு ஹீரோயினை தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ இதோட இந்த ட்ராமா இங்கே முடிஞ்சு போச்சு. கண்டிப்பாக இந்த ட்ராமாவில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது, பிடிக்காத கேரக்டர் எதுன்னு சொல்லிட்டு போங்க. எனக்கு இந்த ட்ராமாவில் பிடிச்ச கேரக்டர் சொல்ல போனால் ஹீரோயினோட அக்கா கேரக்டர் தான். ஏன்னா கிட்டத்தட்ட என் கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். பிடிக்காத கேரக்டர்னு கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக ஹீரோயினோட கேரக்டர் தான். ரீசன் என்னன்னு தெரியல, எனக்கு ஹீரோயினோட கேரக்டர் சுத்தமாக பிடிக்கலை. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.